ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மழலை விருப்பம். நரியும் கொக்கும். ஒரு அழகான காடு. அந்த காட்டில் யானை, சிங்கம், மான், முயல் போன்ற ஏராளமான விலங்குகள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அதில் ஒரு தந்திரசாலியான நரியும் ஒன்று இருந்தது. அது எப்பொழுதும் மற்றவர்களை கேலி செய்வதில் விருப்பமுடையதாக இருந்து வந்தது. இந்த நரி தனது துன்புறுத்துதலால் மற்றவர்கள் அடையும் துக்கத்தில் மகிழ்ச்சி அடைந்து வந்தது. தந்திர நரியானது மற்ற மிருகங்களையும் தொடர்பு கொண்டு அவர்களை தனது வீட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுப்பதை எப்பொழுது வாடிக்கையாக கொண்டிருந்தது. ஏனென்றால் அவர்கள் வீட்டிற்கு வரும்போது அவர்களை கேலி செய்து வருத்தமடைய செய்து அதில் தான் மிகவும் சந்தோஷப்படுவதாக அது எண்ணியது. ஒரு முறை கொக்கு ஒன்றை விருந்து உண்ண வீட்டிற்கு வருமாறு நரி அழைத்தது. நரியின் மோசமான நடத்தையை அறியாத கொக்கு நரியின் அழைப்பிற்கு சம்மதம் தெரிவித்து உணவு அருந்த ஒப்புக்கொண்டது. அதற்கேற்றால் போல் நரியும் சுவையான கஞ்சியை தயார் செய்து கொக்கிற்காக காத்திருந்தது. கொக்கு வீட்டிற்கு வந்தவுடன், நண்பரே வாருங்கள், இப்போது இருவரும் உணவு அருந்தலாம் என அழைத்தது. தந்திர நரி சூடாக சமைக்கப்பட்ட கஞ்சியை 2 தட்டுகளில் இட்டு பரிமாறியது. நல்ல பசி என கூறிக்கொண்டே அந்த தட்டில் உள்ள கஞ்சியை தனது நாக்கினால் நக்கி சாப்பிட துவங்கியது. உடனே, நண்பரே வாருங்கள், சங்கடப்படாமல் கஞ்சியை உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சாப்பிடுங்கள் என கொக்கிடம் கூறியது நரி. ஆனால் கொக்கினால் தனது நீண்ட அலகினால் தட்டினில் உள்ள கஞ்சியை உறிஞ்சி உண்ண இயலாது. முடியவும் இல்லை. கொக்கு படும் சிரமத்தை கண்டு நரி மனதார மகிழ்ந்து சிரித்தது. அச்சமயம் கொக்கு இந்த தந்திர நரிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என தீர்மானித்தது. அருமை நண்பர் நரியாரே, நான் தங்கள் உபசரிப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நான் அளிக்கும் விருந்திலும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என வேண்டிக் கொண்டு அங்கிருந்து சென்றது. உடனே நரி, ஓ, எனக்கும் தற்போது சந்தோஷத்துடன் உணவருந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதே என்று நரி நினைத்து விருந்துக்கு ஒப்புக்கொண்டது. கொக்கும் கூட நரியை வரவேற்பதற்காக மிகவும் சுவையான அருமையான கஞ்சியை தயார் செய்ய ஆரம்பித்தது. அது தயார் செய்து கொண்டிருக்கும் போதே நரியானது கொக்கின் வீட்டிற்கு விருந்துண்ண சென்றது. உடனே, வாருங்கள் என் நண்பரே, இப்பொழுதுதான் சமையல் அறையில் வேலைகளை முடித்தேன். தங்களுக்காக சிறப்பான உணவு தயாரித்துள்ளேன், சாப்பிடலாம் என்று கொக்கு நரியை வரவேற்றது. மிகுந்த ஆர்வத்துடன் நரி தனது மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்திற்கு காத்திருந்தது. ஆனால் உணவிற்கான கஞ்சி 2 குறுகிய வாயுடன் உள்ள நீண்ட ஜாடியில் இருப்பதைக் கண்டு நரி அதிர்ச்சி அடைந்தது. கொக்கு தனது நீண்ட அலையினால் ஜாடியில் உள்ள கஞ்சியை ருசித்தபடியே, எனதருமை நண்பரே, நீங்கள் மற்றவர்கள் அடையும் கஷ்டத்தை பார்த்து ஆனந்தமடைவது நல்லதல்ல. நீங்கள் இப்போது ஜாடியில் உணவருந்த முடியாமல் எவ்வளவு வருத்தமாக உள்ளீர்கள். இப்படித்தானே மற்றவர்களுக்கும் இருக்கும். மற்றவர்கள் வருத்தத்தில் நீங்கள் சந்தோஷமடைவது நல்லதல்ல. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கொக்கு சொன்னது. உடனே நரி தன்னுடைய தவறை உணர்ந்து வெளியே சென்றது. முற்பகல் செய்யேன் பிற்பகல் விளையும். நாம் நல்லது செய்யும்போது நல்லதே நம்மளுக்கு திரும்பி கிடைப்பதை போல, நாம் தீமை செய்யும்போது அந்த தீமை மற்றவர்கள் மூலமாக நமக்கு மறுபடியும் வந்தே தீரும் என்பதே இந்த கதையின் கருத்து. Thanks for watching. Please subscribe our channel.